டேய் அண்ணி சைக்கோவாடா நீ. ஆள் நடமாட்டம் இருந்துச்சுன்னா நம்ம பேசின பேச்சுக்கு நேரத்துக்கு யாராவது வந்திருப்பாங்க. ஓகேவா? யார் நீங்க ப்ரோ? அங்க பாருங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, யார் ப்ரோ? யார் நீங்க? லாஸ்ட்ல போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இப்போ அங்கிருந்து தானே ப்ரோ வந்தோம். ப்ரோ 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 பாய் வாங்க பாய். நம்ம சேனல்ல ஒரு குட்டி அப்டேட். நம்ம சேனல்ல புதுசா ஒரு முயற்சியை தொடங்கியிருக்கோம். இந்த முயற்சி மூலியமா கஷ்டப்படுற எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ண போறோம். உங்களோட பங்கும் இதுல இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நம்மளால ஒரு 4 பேர் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தா அது நமக்கு தான் பெருமை. உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க தாராளமா பண்ணலாம். மத்த டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போயிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நம்ம சேனலை போயிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ buddies and homies, வெல்கம் பேக் டு அவர் இன்னொரு பேய் வேட்டை. மறுபடியும் என்னோட இன்னொரு வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கடைசி வரைக்கும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்க வீட்டுக்குள்ளேயே நான் நினைச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒருத்தரை கொலை பண்ணி போட்டதா சொல்றாங்க. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நிறைய பேராமல் ஆக்டிவிட்டிஸ் கண்டினியூவா நடக்குது. இங்க வரவங்க போறவங்க எல்லாரையும் அது டிஸ்டர்ப் பண்ணுது, மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. அது மாதிரி நிறைய புகார்கள் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுசா ஒருத்தவங்க நம்ம கூட சேர்ந்து வீடியோ எடுக்க போறாங்க. பட்டீஸ் உங்க எல்லாரையும் பீஸ்லி பிரசாதோட யூடியூப் சேனல்ல பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இது என்னோட பேர் வந்து சித்திக். நான் சித்திக் பிளாக் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேய் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். மிகப்பெரிய லொக்கேஷன்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். டே வீடியோவும் போட்டிருக்கோம். இப்போ வந்து அது ஃபுல்லாகவே பிளாக் சேனலாக மாற்றிட்டோம். ஸோ வந்து இருந்தாலும் நைட் வீடியோ வந்து எடுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதான் பீஸ்லி பிரசாத் யூடியூப் சேனல் கூட சேர்ந்து புதுசாக ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எல்லோரும் சக்ஸஸாக வரணும்னு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பற்றி பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்க்கவே வந்து வர வழியெல்லாம் ஃபுல் டார்க்காகவே இருந்துச்சு. ஒரு சின்ன வெளிச்சம் கூட இல்லை. இந்த இடத்த பார்த்தாவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அது வந்து பயத்தில் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. போக போக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வேறு லெவல் வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே buddies. இப்போ பேய் வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே என்னோட இன்னொரு சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பேய் வேட்டைக்கு போகலாமா? கெட் ரெடி folks. என்னப்பா ரெண்டு பக்கமும் வீடு இருக்கு? ஆமாம் ப்ரோ, ஆனால் இந்த சைட்லாம் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்குது. இந்த சைட்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. ஆனால் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்கவே ரொம்ப கொடூரமாக தான் ப்ரோ இருக்குது. பார்த்துட்டு வந்துடலாமா? பார்த்துலாம் ப்ரோ. யாரு? பயமாக இருக்கு ப்ரோ. பார்த்துக்கலாம். யாரு? பாட்டில் சின்ன சவுண்டாக இருந்தால் ப்ரோ தெரியும் ப்ரோ, பார்த்துக்கலாம் ப்ரோ. டென்ஷன் ஆகாதீங்க. சவுண்ட் கேட்குது ப்ரோ. யார் அது ப்ரோ? அந்த பாட்டில் சவுண்ட் எவ்வளோ சவுண்டாக கேட்டிருக்கு பாருங்கள். நாயெல்லாம் குறைக்குது பாருங்கள். நாயினா குறைக்க தான் செய்யும். குறைக்க தான் ப்ரோ செய்யும். அந்த பாட்டில் உடஞ்ச சவுண்டை சொல்கிறேன் ப்ரோ. அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். செக் பண்ணிக்கலாம். காற்று கூட அடிக்கல ப்ரோ. எங்கே மேலேருந்து கீழே விழுவுறது கூட. வேற யாராவது இருக்கீங்களா? அது யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு முன்னாடி வந்துருங்க. நாங்கள் வீடியோ எடுக்க தான் வந்திருக்கோம். எங்களை எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. பார்த்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இதே பார்த்துட்டு வந்துடலாம். ப்ரோ இங்கே எதுவும் எழுதியிருக்காங்க ப்ரோ ரெட் கலரில். இதோ இந்த இடத்துல இங்கே பாருங்கள். பிளட்டு காஞ்சி போன மாதிரி இருக்கிற கலரு. ஆமாம் ப்ரோ, இங்கே பாருங்கள். வெளில கூட இது இருக்குது ப்ரோ. சரியில்லையே. இங்கே வேறு மார்க் வேறு மேலே போட்டிருக்காங்க ப்ரோ. நம்ம இங்கேயும் மேலே போயிட போகிறோம். எங்கே உங்கள் கணக்கு எங்கே இருக்கலாம் தெரியுது. இங்கே பாருங்கள் ப்ரோ, மேலே ஸ்டார்டிங்லேயே ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. இங்கே ப்ரோ அது பக்கத்துலேயே கையச்சலாம் இருக்குது. அது நம்ம முன்னேறி போங்கன்னு சொல்கிறாங்க பாய். சரி ஓகே. ப்ரோ துணியெல்லாம் கிடக்கு ப்ரோ. ப்ரோ என்ன மாதிரி ஒரு இடம் ஒரு கெஸ்ட்டே பண்ண முடியாது ப்ரோ. இவனுங்க கொலை பண்ணி போகிறதுக்கு வேறு இடமே கிடைக்கல ப்ரோ. ப்ரோ பில்டிங்கே ஓல்டு பில்டிங்காக இருக்குது. தலையில் கூட அவ்வளோ ரொம்ப பழைய பில்டிங்காக இருக்குது ப்ரோ. அதுவும் இல்லாமல் புயல்லாம்
பில்டிங்கே ஒரு ஓல்டு பில்டிங் மாதிரி தான் இருக்குது ப்ரோ. பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. பார்த்துக்கலாம். ஏன் ப்ரோ இது சவுண்ட் கேட்டுச்சுல? லைட்டாக கேட்டுச்சு. கம்பி ஏதோ உருட்டுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சுல? ஆமாம் ஆமாம். கீழே இருந்து கேட்குது ப்ரோ எனக்கு. ஹலோ ப்ரோ இந்த வீட்டில் பின்னாடி இருக்கிற பால்கனி பார்த்தாவே பயமாக தான் ப்ரோ இருக்கும். ஆனால் எதுக்கு ப்ரோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க? எதுக்கு இந்த வீடுங்கெல்லாம் காலியாச்சுன்னு அதுவும் தெரியலையே. அதுவும் இவ்வளோ வீடு 1-2 வீடாக இருந்தால் பரவாயில்ல. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா நீங்கள் தான் ப்ரோ சொல்லணும். சீக்கிரமாக முடிச்சுட்டு போகலாம் ப்ரோ. எது பண்ணாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒன்று படித்து சீக்கிரமாக முடிச்சுட்டு போகலாம் ப்ரோ. ஏன்னா இது எதுவுமே நம்ம கெஸ் பண்ண முடியல. எல்லாமே ஒரு மிஸ்டேக் இருக்கனால ரொம்ப பயமாக தான் ப்ரோ இருக்குது. சரி வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இது பார்த்துடலாம், ஓகேவா? பார்த்துட்டு அது முடிச்சுட்டு கிளம்பிடலாம். இல்லை நான் எதுக்கு சொல்கிறேன்னா நான் நிறைய இடத்துக்கு வீடியோ எடுக்க போயிருக்கேன் ப்ரோ. போன உடனே நிறைய ஆக்டிவிட்டிஸ் கண்டினியூவாக எனக்கு நடக்கும். ஆமாம், இங்கே எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கும் தான் ப்ரோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் நடந்தது எல்லாமே சின்ன சின்ன ஆக்டிவிட்டி இல்லையா ப்ரோ? நடந்தது ரெண்டுமே பெரிய ஆக்டிவிட்டி ஆச்சு. அது ஸ்டார்டிங்லேயே இதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி வாங்க பார்க்கலாம். ப்ரோ இங்கே வாங்க. என்ன புடவையா? டக்குன்னு பார்த்து பயந்துட்டேன் ப்ரோ. புரியல. புடவை ஏதோ மாட்டி வச்சிருக்கானு டக்குன்னு பார்த்து இருட்டில் பார்த்து பயந்துட்டேன் நான். ப்ரோ அங்கே ஏதோ ஸ்டெப் சவுண்டு கேட்டுச்சு. ஸ்டெப்ஸ் இல்லையா பால்கனிக்கு? ஆனால் கேட்டுச்சு ப்ரோ, சவுண்டு மட்டும். போகலாமா சரி? ஓகே ஓகே. என்ன கேட்குதுன்னு எனக்கு தெரியல. இமானுவேல் ராஜ்குமார். பார்க்கலாம். ஓப்பனில் இருக்கா? ஓப்பனில் இருந்தால் பார்க்கலாம். ப்ரோ நம்ம இதுக்கு 2 பேருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேர் கூப்பிட்டு வந்துருக்கணுமோ? பயமாக இருக்குது ப்ரோ 2 பேர் அதனால. அது நம்ம இடம் ஒருத்தலாம் இல்லை ப்ரோ. ப்ரோ இடம் எனக்கு என்னமோ ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னன்னு தெரியல ப்ரோ. நான் தான் சொல்கிறேன் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். சரி ப்ரோ போங்க. ஆனால் ஸ்பெஷல் அட்வைஸு என்ன நம்பாதீங்க ப்ரோ. என்ன ப்ரோ இவ்வளோ நேரம் உங்களை நம்பி தானே வந்துட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பையன் நினைக்கிறீங்க? ப்ரோ அதான் ப்ரோ இந்த ஸ்டார்டிங்கில் 2 சவுண்ட் கேட்டுச்சுல ப்ரோ. அது வந்து என்ன அது மைண்டில் ஓடிட்டே இருக்கு ப்ரோ. அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆள் நடமாட்டம் இருந்துச்சுன்னா அதே டவுட்டு தான் எனக்கும். ஆள் நடமாட்டம் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு சவுண்டு கேட்டுருக்கணும், ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் ஆச்சு கேட்டுருக்கணும். ஆள் நடமாட்டம் இருந்துச்சுன்னா நம்ம பேசின பேச்சுக்கு நேரத்துக்கு யாராவது வந்திருப்பாங்க, ஓகேவா? இருங்க ப்ரோ. யாரு? போய் பாருங்க ப்ரோ. யாரு ப்ரோ? இப்போ சைலண்டாக இருக்காங்க ப்ரோ. சடனாக யாரோ ஓடின மாதிரி இருந்துச்சு ப்ரோ. யார் ப்ரோ இருக்கும்? சைக்கோவாக இருக்குமா? சைக்கோவா ப்ரோ? எதுவுமே இல்லை. அப்போ என்ன தான் ப்ரோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது? இல்லை ப்ரோ, நம்ம உள்ளே பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் நடந்தெல்லாம் கேட்டிங்க தானே? உள்ளே பேசியிருக்க சட்டனாக யாரோ ஓடின மாதிரி வாய்ஸு. என்ன லாங்குவேஜ்னே தெரியல ப்ரோ எனக்கு இது. ஆனால் வந்து எப்படியே நடக்குது. அந்த ஓடுற சவுண்டு கூட எப்படி ப்ரோ கேட்டுச்சு? டங்கு கேட்டுச்சு ப்ரோ. அதை எல்லா லாங்குவேஜையும் சேர்த்து ஒரே இடத்துல பேசுகிற மாதிரி இருக்கு ப்ரோ அந்த வாய்ஸ். அது ப்ரோ என்னன்னு தெரியலையே ப்ரோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ஹலோ, இங்கே யாராவது இருக்கீங்களா? இங்கே யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை? நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நாங்களே மண்டை குழம்பு போய் உட்காந்துட்டு இருக்கோம்.
எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். நாங்கள் வீடியோ எடுக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்கள், போயிடுறோம். தேவையில்லாமல் இப்படி பயப்படாதீங்க. ஹலோ இந்த சைடு வரும்போது காலத்து அந்த இடத்துல சொல்லிடுச்சு, அதே மாதிரி கேட்குது ப்ரோ. எனக்கு இந்த லாஸ்ட் அந்த சவுண்ட் கேட்டுச்சு ப்ரோ. கீழே கம்பிலாம் இருக்குது, பார்த்து போங்க. இவ்வளோ நேரம் அங்கே தானே இருந்தோம். ஆமாம். லெஃப்ட் சைடில் போனால் ரைட் சைடில் சவுண்டு கேட்குது, ரைட் சைடில் போனால் லெஃப்ட் சைடில் சவுண்டு கேட்குது ப்ரோ. ப்ரோ அது யாரா ப்ரோ இருக்கும்? எனக்கு என்ன தோணுதுன்னா, லாஸ்ட்டில் ஒரு ரூம் இருக்குல்ல, ஆமாம், செக் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. இந்த ஃபேனை ஃபுல்லாக கழட்டி விட்டு போனால் தான் என்ன? அதான் ப்ரோ நானே இப்போ சொல்லலான்னு வார்த்தை எடுத்தேன், அதுக்குள்ள நீங்கள் சொல்லிட்டீங்க ப்ரோ. பாய் தண்ணியாக தேங்கி நிற்கிது பாய். மழை பெஞ்சது தண்ணியாக தேங்கி நிற்கிது. இது சொல்கிறீங்களா? ஏதாவது துணி காய போட்டிருப்பானுங்க ப்ரோ. துணி காய இப்படியே அப்புறம் காய போடுவானுங்க. டென்ஷனாக ப்ரோ. என்னென்ன தெரியாமல் குழப்பத்தையே இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க ப்ரோ இந்த இடத்த பற்றி? நம்ம இதெல்லாம் வந்துட்டோம், ஓகேவா? ஓகே, வேஸ்ட் பண்ண வேணாம். நடக்குதோ நடக்கலையோ, வந்ததுக்கு வேலையை பார்த்துட்டு கிளம்புறது தான் எனக்கு தோணுது. சரி ஓகே ப்ரோ. ஓகே அது ஓகே ப்ரோ. ஆனால் வந்து இந்த இங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஒரு மண்டை குழப்பமாக இருக்கேன். தெரியற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது போல இருக்கு. சீக்கிரம் ஆன்சர் கிடைக்கும். அதான் ப்ரோ. கிடைக்காம போகாது, கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ப்ரோ. என்ன நடக்குதுன்னு புரியல. யார் நீங்க ப்ரோ? அங்கே பாருங்க ப்ரோ. யார் நீங்க ப்ரோ? பொறுமையாக ஓடுங்க ப்ரோ. இதுக்குள்ள தான் ப்ரோ போனா எவனோ ஒருத்தன். எதுக்குள்ள ஏய் யாரா அது? இதுக்குள்ளே அதுக்குள்ளே ப்ரோ. இதுக்குள்ள தான் ப்ரோ குதிச்சு போனா. லாக் ஆகிட்டு ப்ரோ போகிறது. நம்மளும் புதுசாக போகிறது. இதை பிடிங்க ப்ரோ. ப்ரோ பார்த்து ப்ரோ, அவன் ஏதாவது அடிச்சிட்டு போகிறான் ப்ரோ. ஏதாச்சும் வச்சு வரது கூட வழியில் குதிச்சு வர மாதிரி இருக்கு. யாரு? இல்ல பாய், இதுக்குள்ளதான் வர மாதிரி நான் பார்த்தேன். அதான் ப்ரோ, நம்ம அந்த லாஸ்ட்லேருந்து ஓடி வந்தோமா? ஆ ஆமாம் ப்ரோ, ரைட்டாக கேட்டுச்சு. நீங்கள் அவனை பார்த்தீங்க தானே? பார்த்தேன் ப்ரோ. கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, சைக்கோ மாதிரியும் இல்லை என்ன ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி சைக்கோ ப்ரோ. சைக்கோனா எப்படி ப்ரோ? அவன் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு ஷூலாம் போட்டிருக்கானே ப்ரோ. அவன் ப்ரோ 10ஆம் நம்பர் செருப்புலாம் இருக்கு. ஏன் ப்ரோ ஷூனாலும் இங்கே செப்பல் இருக்கு ப்ரோ. ஜாக்கி ஜட்டி சப்பாத்தி கடைலாம் இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிறீங்க ப்ரோ? இது தப்பாக தெரியுது ப்ரோ. என்ன தப்பாக தெரியுது? ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிறீங்க நீங்கள்? சும்மாவே எவனா கிறுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவானுங்க. ட்ரக்ஸ் பிடிச்சவங்களாம் எதாவது கிறுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது பண்ணி விட்ருவானுங்க ப்ரோ. சுயநிலவே இருக்காது ப்ரோ அவனுங்களுக்குலாம். அவனுக்கு என்ன பண்ணுறான்னு அவனுங்களுக்கே தெரியாது ப்ரோ. ப்ரோ சத்தியமாக ஆமாண்டு அந்த பள்ளி வரை சத்தம் போடுது ப்ரோ. அப்போ இங்கே எவ்வளோ சைக்கோ தான் ப்ரோ இருக்கான் கன்ஃபார்மாக. இவ்வளோ வாட்டி ப்ரோ இல்லை ப்ரோ, அது கரெக்டாக இவ்வளோ நேரம் நம்ம ஒரு பள்ளி சவுண்ட் கூட கேட்கல ப்ரோ. ஆனால் இப்போ நீங்கள் கேட்டதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக கேட்குதுல்ல. என்ன ப்ரோ பண்ணலாம்? என்ன பண்ணலாம் ப்ரோ? உள்ள எங்கேயாச்சும் இருக்கானா ப்ரோ? அந்த சைடு போக ஏதாவது வழி இருக்கா? உள்ளதானே இருக்கும். அந்த சைடு வேறு ஏதாவது வழி இருக்கா? இதுக்குள்ள தானே ப்ரோ வந்தான். அப்போ எங்கே போனான் ப்ரோ? ப்ரோ அங்கே கீழே குச்சா கீழே மொட்டை கீழே தான் ப்ரோ, தரையில் தான் ப்ரோ விடணும். செத்த வச்சு நம்ம உண்மையாக போகணும்னு தெரியலையே. திருப்பி பேயை வந்து அட்டாக் பண்ணானா?
இங்கே பாருங்க, சொல்லுங்க. நான் டபுள் மைண்டடாக வந்தேன். ஓகே இங்கே என்னதான் இருக்குன்னு தெரியாம சடனாக பார்த்த உடனே அள்ளு விட்டுருச்சு எனக்கு. ப்ரோ ப்ரோ நான் கண்ணு நீங்கள் பேசிட்டு இருந்த ஒரு சவுண்ட் கிடைச்சி தெரியுமா பார்த்தீங்களா? கேட்குது ப்ரோ, கண்டினியூவாக கேட்குது ப்ரோ. நான் இப்போ ஷோராக சொல்லுவேன், இங்கே அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பேராமல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, ஆமாம். அதுக்கு காரணம் பேய் கிடையாது, அந்த பைத்தியக்காரன் தான். வந்தது வந்துட்டோம். ஆ, அவனுக்கு என்னென்ன பிரச்சனை கேட்கறது இந்த அப்பா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்பா போயிட்டு போயிடலாமா? அப்பா கிட்ட போயிருந்தா இன்னும் என்ன ப்ரோ ஒரே அப்பா அப்படியே விட்டுருவான். அவனை பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு? ப்ரோ இப்போ ஒன்று நம்ம ஒன்று அவனை ஹேண்டில் பண்ணிட்டு போனோம் ப்ரோ, நம்ம இல்லைன்னா கிளம்பணும் ப்ரோ. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும். இல்லை, அவனை பார்த்தா நம்ம ஊர் கார மாதிரி எனக்கு தெரியலையே ப்ரோ. அவன் இப்போ தூரத்தில் நம்ம ஊர்ல ஏதோ ஒருத்தன் பைத்தியக்காரன் இருக்கான்னா அவன் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருப்பான். ஆமாம் ப்ரோ. அவன் எப்படி இருப்பான் லுங்கி கட்டின்னு ஒரு மாதிரி பரம்பரையா இந்த தொழிலை பண்ற மாதிரி பண்ணிருக்கான் ப்ரோ. அவனை பார்த்தாலே அப்படிதான் ப்ரோ இருக்கு. என்ன தொழில்னு தெரியல ப்ரோ. போதை ட்ரக்ஸ் விற்பானோ? விற்கிறது ரெண்டா பட்சம், ம் தலைக்கு மேலே ஏற்றி விட்டுட்டு நம்மள ஏதாவது பண்ணி விட்டானா? அதான் ப்ரோ. அவன் போதைக்கு நம்மளை ஏதாவது பண்ணி விட்டானா? அவன் எங்கேயோ இருக்கிற கோவத்தில் நம்மளை போட்டு தள்ளிட்டானா? அப்படியே வெளில போகும். வெளில போய் வெளில போய் யாரும் இருக்காங்களா பாய்? அப்படியே சைலண்டாக முன்னாடி போங்க, பார்த்து கவனமாக போங்க. பை சேஃபாக இருங்க. என்ன பை பண்ணலாம்? அதுக்குள்ளே எங்கே பை போயிருப்பாங்க? தெரியலையே ப்ரோ. அவன் என்ன பண்ணுறானே யோசிக்க முடியல ப்ரோ நம்மளால். சரியான கன்ஃபியூஷனாக இருக்குது. அதுக்குள்ளே எங்கே போயிருப்பான்னு தெரியல ப்ரோ. சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக கேட்குது. தண்ணி ட்ராப் ஆகிற சவுண்டா? தண்ணி ட்ராப் அதே டிஃப்ரெண்ட்டாக கேட்குது ப்ரோ. நான் ஒன்று பண்ணலாம். சொல்லுங்கள். அங்கே லாஸ்ட்டில் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இப்போ அங்கேருந்து தானே ப்ரோ வந்தோம். ப்ரோ 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 நம்ம பேசுறது புரியுமோ? என்னடா பாசா பேசுற நீ? நம்மளை ஜாலியாக இருக்காங்க. ப்ரோ இருங்க, என்ன பேசுறான் நிற்க போயிருக்கு. சைலண்டாக இருக்கு. அரிகாத்தோ இனாட்டா அடே டேய் அன்மி சைக்கோவாடா நீ? ப்ரோ அப்படின்னு என்ன ப்ரோ? நேராட்டோ கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ. அவன் எல்லாமே நோட் பண்ணி பாடுறான் ப்ரோ. நீங்கள் கிட்ட போகும்போது மட்டும் சவுண்டாக பேசுகிறான் பார்த்தீங்களா அவன்? நீங்கள் நோட் பண்ணுறீங்களா? அனிமின்னு ஒரு இது ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு பாய். அதான் ப்ரோ. அதில் சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. ஓகே. அதுதான் அவன் சொல்லிட்டு இருக்கிறான். ஆமாம் ப்ரோ. நீங்கள் கூட ஒரு தடவை எனக்கு வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருந்தீங்க. இப்போ புரியுது ப்ரோ. பாய் டக்கு டக்குன்னு ஜாப்பனீஸில் பேசுகிறான், வேறு ஏதோ மொழியில். அவன் லாஸ்ட்டில் தான் பாய் இருக்கான். போய் சைலண்ட்டாக வாங்க ப்ரோ. எதுக்கும் சேஃப்டியாக போங்க. அவனை பார்க்கவே பயங்கரமாக கொடூரமாக இருக்குது. அரே நருட்டோ பாய், யுவர் வைஃப் ஹினாட்டா ப்ரோ பார்த்து போங்க ப்ரோ. மீ ப்ரோ நீங்கள் பாட்டு ஃபன் பண்ணிட்டுருக்கீங்க. இது அசிங்கமாக திட்டுறான் பாய். ஓ ஹினாட்டா பற்றி பேசணும் வருதா? கேட்டிங்களா? கேட்டேன் ப்ரோ. திட்டுறான். ஆம்பளை அண்ணா வெள்ளாடா. ப்ரோ அவன் செம்ம கோவத்தில் இருக்கானா என்ன பண்ண அடிச்சிட போகிறான் ப்ரோ. நம்ம பேசுறது கூட அவனுக்கு புரியாது. அந்த கார்னரில் நிற்கிறான் பாய். அந்த கார்னரில் நிற்கிறான் பாய். பாய் இவன் கார்னரில் தான் போய் நிற்கிறான். Hey, what the fuck? Hey, who are you, man? ப்ரோ நம்ம அசிங்கமாக பேசினாலே இவன் நம்மளை அசிங்கமாக பேச வச்சிருவான் போல இருக்கே ப்ரோ. இவன் திட்டத்தை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் போய் விடுறது. ப்ரோ எங்கே? அந்த போகிறான். பாய் பாய் பாய்
உள்ளதான் போய் போனான், கேப்சர் பண்ணிட்டேன். உள்ளதான் போனான். ப்ரோ இங்கே டேப்லெட்லாம் இருக்குது ப்ரோ, ட்ரக்ஸ் டேப்லெட் தான் நினைக்கிறேன். Who are you? Who the fuck are you? What are you doing here? Why the fuck did you come here? What do you want? Get the hell out of here, Malanson. ப்ரோ இது வெளில போக சொல்கிறான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் அதான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். Hey, get out of here, man. அவ ஈஸியாக விட முடியாது. ஏய் அவங்க இருந்தா வெளில வாடா. ஏன் இடத்துக்கு வந்து நீ வரலையா? ஏய் get the hell out of here. பாஸ் அடோ. உனக்கு அவ்வளவு அதுப்பு இருக்குல்ல. தைரியமா இருந்தா வெளில வா. வாடா வாடா அவ காமா. ஏய் வெளில வாடா. வெளில வாடா. ப்ரோ இதுக்கு மேலே காண்ட ஏற்றுறான் ப்ரோ. ரொம்ப ஏதாவது கல் கட்டை இருந்தா எடுங்க, அடிச்சு மண்டையோட சொல்லலாம். டே இங்கே எதுவுமே இல்லையே ப்ரோ. ப்ரோ அந்த கீழே இருக்கிற கட்டை எடுத்துக்கோங்க ப்ரோ. ப்ரோ அந்த கால் கட்டில் இருக்கிற கட்டை எடுத்து கையில் வச்சுக்கோங்க ப்ரோ. வெளில வாடா. ஏய் வெளில வாடா. தேவையில்லாம ரிஸ்க்குன்னு தெரியுது, போயிடலாம் ப்ரோ பேசாமல். அவனை அடித்து நமக்கு ஒன்றும் வர போகிறதில்ல ப்ரோ. ஆனால் அவன் அசிங்கமாக பேசுறதுக்கு ஒரு அடியாச்சும் அடிச்சிடணும் ப்ரோ. கண்ணுக்கு எதிரில் நின்று இருக்கான். என்னால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல என்னால். என்ன எது இருந்தாலும் டக்குன்னு பண்ணுங்க ப்ரோ. என்ன பாய் பண்ண சொல்றீங்க? எதை கழுகு மண்டிலே உடங்க ப்ரோ. இது ஏன் இடம்டா, நீ எப்படி உள்ள வரலாம் மயிருன்னு கேட்கறான். அரே நருட்டோ கினாட்டா புட்டா your wife and me loving together. Hey Naruto bhaiya, your wife tomorrow onwards my wife. What the fuck is that? What the fuck is that? இப்படிலாம் பேச ப்ரோ வெளில ஓடிட்டான் பையன். நீ என்ன போய் உட்காந்துருக்கிற? சரி வாங்க பார்த்துக்கலாம் வாங்க. ப்ரோ இல்லை ப்ரோ, நான் அப்போதே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ. இப்போ எவ்வளோ பேய் வீடியோ எடுத்துருக்கேன் ப்ரோ, எவ்வளோ பேய் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் ப்ரோ. ஆனால் இந்த அளவுக்கு பயந்ததில்லை ப்ரோ. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதி கிடங்கு விட்டான் போகிறான் அவன். அவனை நம்ம ஒரு டீமோடு வந்து அவனை போட்டு தள்ளுறான் ப்ரோ ஒரு நாள். நீங்கள் அவனை நோட் பண்ணீங்களா? அவனுக்கு நம்மளை நேராக எதிர்க்க தைரியம் இல்லை. அவனும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள பயம் இருக்குதான் தெரியுது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் போகணும். உங்களுக்கு நீங்கள் பண்ண ஆக்டிவிட்டி பார்த்து அவன் கொஞ்சம் பயந்துட்டான் ப்ரோ. இதே நானாக இருந்துன்னு வச்சு போட்டு தள்ளிட்டு போயிட்டுருப்பான் நான் பயந்ததுக்கு. அப்படிலாம் திங்க் பண்ணாதீங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, ஈஸியாக யாரும் அடிச்சிட முடியாது ப்ரோ. இனிமேல் நான் ரெகுலராக போய் வரேன் ப்ரோ கூட. ஏன்னா வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்குலாம் ரெகுலராக வந்தால் தான் கொஞ்சம் தைரியம் வரும் ப்ரோ எனக்கும். நான் எப்படியாச்சும் உசுரை பணையை வச்சாச்சு எல்லா வீடியோக்கும் வரேன் ப்ரோ இனிமேல். இப்போ அவன் கண்டிப்பாக வெளியில தான் நிற்பான், ஓகேவா? நம்ம வெளியில் போய் பார்க்கலாம் வாங்க ப்ரோ. பேசாமல் அவனை சும்மா விடதா இல்லையா பையனா? அதுதான் ப்ரோ எனக்கும் மனசு ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது தெரியல. நான் என்ன சொல்கிறேன்னா, அவனை சும்மா விடுறதா இல்லைண்ணா, ரொம்ப டீஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. என்ன இல்லை நம்மளை ப்ரோ, நீங்களும் கோவப்பட்டு அவனும் கோவப்பட்டு கடைசியில் ஏதாச்சும் ஆகிட போகுது ப்ரோ. ஆகட்டும் ப்ரோ. ப்ரோ ஆகிடுச்சுன்னா நான் வழி யாரு ப்ரோ? நம்ம தானே ப்ரோ தாங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சேஃபாக இருப்பீங்க, வாங்க பார்த்துக்கலாம். இதுக்குள்ள ஓடிப்பானா? ஃபக்கர் அனிமி சைக்கோ ப்ரோ. அவன் செம்மையான ஃப்ராடாக இருக்கான் ப்ரோ. அவன் என்ன பண்ணுறானோ எதுவுமே நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியல ப்ரோ. இல்லை நான் நோட் பண்ணேன். உள்ளே போங்களா சொல்லுங்க. அந்த லாஸ்ட் ரூமில் ட்ரக்ஸு பார்ப்போம். இங்கே பாருங்க. ஆமாம் ப்ரோ, இங்கே கூட பார்த்தேன் ப்ரோ. டேப்லெட்ஸ்லாம் கிடக்கு பாருங்க.
ஆமாம் ஆமாம் அவனும் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். ஆமாம் ப்ரோ. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நீ என்ன நினைக்கிறீங்க? தெரியலையே, அவன் ஏதோ அந்த ஃபோனை பார்த்து ஏதோ அடிக்கிட்டு ஆடிட்டானா. அவன் பாடி லாங்குவேஜ் கம்ப்ளீட்டாக ஒரு சைக்கோ மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். ஓகே ப்ரோ. ஆனால் அவன் பேசுறது எல்லாமே அனிமி தான் ப்ரோ. ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்ச என்னன்னா அதை பார்த்து தான் கெட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் பேசுறதை பார்த்தாலே அப்படி தான் ப்ரோ. சீரியஸான விஷயம் கூட கிடையாது இந்த கேரக்டரை பற்றி நம்ம டீஸ் பண்ணுறதுலாம். ஆமாம். நம்ம அதை அவனை வச்சு டீஸ் பண்ணுறப்ப எவ்வளோ கோவம் வருது பார்த்தீங்களா அவனுக்கு? ஆமாம் ப்ரோ. என்ன பண்ணலாம் ப்ரோ? என்னால் சத்தியமே எனர்ஜி இல்லை ப்ரோ. இதுக்கு மேலே நான் ப்ரோ நீங்கள் தான் பண்ணிட்டு வாங்க ப்ரோ. ஏன்னா என்னால் முடியல ப்ரோ. நான் பாய் சேர்ந்து வந்தோம் இப்படி சொல்கிறீங்க. சேர்ந்து வந்தோம் தான் ப்ரோ. நீங்கள் அவனும் கோவப்பட்டு உங்களுக்கு கோவப்பட்டு சரி ப்ரோ அவன் சொன்னது நம்ம நீங்களும் அசிங்கமாக திட்டிட்டீங்க, அதோட முடிச்சுக்கலாம் ப்ரோ. அதெல்லாம் தேவையில்லாமல் போய் அவன் ஏதாச்சும் சண்டையோட உங்களுக்கு ஒன்றும் அவனா பரவாயில்ல ப்ரோ. திடீர்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா என்ன ப்ரோ சொல்கிறது? சரி ஓகே நம்ம பண்ணலாம். சொல்லுங்கள் ப்ரோ. என்னன்னா நம்ம கம்ப்ளீட்டாக லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேவா ப்ரோ? நம்மகிட்ட ஒரே ஒரு டார்ச் மட்டும் இருக்கட்டும். ஓகே. பட் நம்ம 2 கேமராவும் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஒரே ஒரு டார்ச் மட்டும் வச்சு நம்ம மூவ் பண்ணலாம் ஓகேவா? கண்டிப்பாக அவன் சிக்குவோம். என்ன சொல்கிறீங்க? இதை லாஸ்ட் அட்டம்ப்டாக பண்ணிடலாம் ப்ரோ. லாஸ்ட் அட்டம்ப்டாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே ப்ரோ. அவனை சிக்கனான்னு வச்சுக்கோங்களேன், செதற விட்டுருவான் வாங்க. ப்ரோ பார்த்து ப்ரோ, இருட்டில் ஒன்றும் தெரில. நீங்கள் லைட்ஸ் ஆன் பண்ணிக்கிட்டே பின்னாடியே வாங்க பாய். ஓகே ப்ரோ. நான் இருட்டிலேயே முன்னாடி மூவ் பண்ணுறேன். இன்கேஸ் அவன் இருட்டில் என் எதிரில் வந்து நின்னா கூட நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். சரி ஓகே ப்ரோ. ஒன்றும் ஆகாது. இன்கேஸ் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ப்ரோ ஒன்று யோசிங்களா, இவ்வளோ தூரம் நம்ம இருந்துட்டோம், நம்ம உசுருக்கு எதுவும் ஆபத்து வரல, எல்லாமே மிஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த ஓப்போடையே எதாக இருந்தாலும் பார்த்து முடிச்சுட்டு விட்டு போயிடலாம் ப்ரோ. அதுதான் இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன், பாசிட்டிவாக மைண்ட் வச்சுக்கோங்க, ஒன்றும் ஆகாது. சரி ஓகே. எல்லாம் முடிஞ்சிடும். சரி ஓகே ப்ரோ போங்க. ப்ரோ hey where are you man? ப்ரோ நமக்கு பயம் இருக்கிற மாதிரி அவனுக்கும் கொஞ்சம் லைட்டாக பயம் இருக்குது ப்ரோ. ஏன்னா அந்த ரூம்குள்ளேருந்து அவன் வெளியே வரல பார்த்தீங்களா, அவனுக்கும் நம்மளுக்கு இருக்க மாதிரி அவனுக்கும் கொஞ்சம் பயம் இருக்குது. நேராக எதிர்க்கிறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை. அதான் ப்ரோ. அவன் தோத்துட்டான். where are you man? hey where are you man? அங்கதான் போயிருக்காங்க. Hey what? मेरा होगा फादर है, मेरा नाम क्या है? बात कर दो, I will take care of that. Daughter, daddy, talk our man. Why father talk? ஒரு கூட தான் இருக்கான். ஓகே ஓகே. நான் முன்னாடி போறேன். சரி. இந்த வீடியோ எடுத்துட்டுங்க. நான் இருட்டிலே அவன் கூட கம்யூனிகேட் பண்றேன். அவன் என்னதான் சொல்றான்னு கேட்டுக்கலாம் ஓகேவா? ப்ரோ கையில் ஏதாவது வச்சிருக்கானு முதல்ல செக் பண்ணிக்கோங்க இருட்டில். அதை நான் பார்த்துக்கிறேன் பாய். ஓகே. நான் இருட்டிலே வச்சு நான் கம்யூனிகேட் பண்றேன். ஓகே பார்த்துக்கிறேன். ஓகே ப்ரோ டன். அங்கே நில்லுங்க. சரி. ஓகே. hey where are you? क्या है man? where are you? मेरा होगा फादर है, इधर ना होगा सक्सेस. hey what's your name man? What the fuck do you want? what's your name? Why do you want that? what are you doing here? I'm very scared. what are you doing here? I don't know. what's your name? I don't know. what? என்ன ப்ரோ நருட்டோ பரோட்டான்றானுங்க. bro சும்மா இருக்கு bro. क्या तक लगा है? what are you doing here? I came to buy my Hirata. where are you from? I don't know. yeah I came to buy my Hirata. yeah. My nation is fire nation. ப்ரோ 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 பார்த்து ப்ரோ, இவனை மாதிரி பேசி நீங்கள் வீட்டில் பேச மாதிரி பேச போகிறீங்க ப்ரோ. என்ன ப்ரோ நடக்குது? என்ன பண்ணனும் பண்ணிட்டு போட்டும் ப்ரோ. இருட்டில் இருக்கான் ப்ரோ. எனக்கு சவுண்ட் மட்டும் கேக்குது. எனக்கும் ஒன்றும் தெரியல. அவன் பேசுறத கவனிச்சு தான் நான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறான். என்ன பண்றான், என்ன கருமத்தை சொல்றான்னு ஒன்றும் என்ன ப்ரோ இருட்டை கண்டு பைத்தியமாயிட்டானோ? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மேன்.
after. Mind your words. What are you doing here? Who are you? Where are you from? Calling my name again and again and again. Why do you want to? என்ன ப்ரோ பேசுறதுக்கு நூடுல்ஸை பிச்சு போட்ட மாதிரி இருக்குது, ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது ப்ரோ. அவன் என்ன லாங்குவேஜ்? ப்ரோ நீங்கள் பேசுறது அவனுக்கு புரியும் ப்ரோ, புரியலன்னா இல்லை, ஓரளவுக்கு புரியுது ப்ரோ. Hey, come outside, man. எனக்கு தான் ஒன்றும் புரியல போல இருக்கு ப்ரோ, அவன் பேசுகிறான் இங்கிலீஷு. பாய், நீங்கள் ஏதாவது கேளுங்க. அங்கேயே நின்று கேளுங்க. ப்ரோ நான் என்ன ப்ரோ கேட்குறது, எனக்கே இங்கிலீஷ் ஒன்றும் ஒரு மண்ணும் தெரியாது. இல்லை நீங்கள் ஏதாவது கேளுங்க ப்ரோ. டக்குன்னு எனக்கு இங்கிலீஷ் வர மாட்டேன், தமிழே கேட்கவா? ஏதாவது கேளுங்க பாய். நீ எங்கேந்திர வர, இங்கே என்னடா பண்ணுற? What you are doing here? What you are doing here? I told you again and again and again. I gave you the final Virata. You are also doing like psycho. What? We are also எதிரில் நிற்கிறான் பாய். Why the hell do I need a hell? அவனோட இந்த ஷேடோ கிராஸ் ஆகி போகிறது நல்லா தெரியுது பாய். What do you want? I want nothing. Get out of here. பாய், இப்போ என்ன கேட்குறீங்க தெரியுமா? உன் பொண்டாட்டி நாட்டை அவன் கூட ஓடி போயிடுவான்னு சொல்லுங்க. கேளுங்க பாய், கேளுங்க பாய், பார்த்துக்கலாம். ப்ரோ ஃபோனில் வேறு பேட்டரி லோ காட்டுது ப்ரோ. நான் இந்த வீடியோ எடுக்கிறதுல அந்த பதட்டத்தில் அதை கவனிக்கல ப்ரோ. சரியா? ஐயோ, என்ன ப்ரோ சொல்கிறீங்க? அதை கவனிக்கல ப்ரோ. சரி, ஒன்றும் இல்லை, எடுத்த வரைக்கும் பார்த்துக்கலாம். நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க, நம்ம இதிலே மூவ் பண்ணிக்கலாம். லைட் ஆஃப் பண்ணிடுங்க. லைட் ஆஃப் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஒரு நிமிஷம் இல்லை ப்ரோ. சரி, ஒரு சேஃப்டிக்கு டார்ச்சில் இருக்கட்டும். ரெடியா? நீங்கள் என்ன வச்சுக்கிறீங்களா டார்ச்? வேணாம், அவன் ட்ரிகர் ஆகிறான், வேண்டாம். நமக்கு இதுதான் சேஃப்டி. ப்ளீஸ் கோ அவுட் சைட் மேன். வெரி இரிட்டேட்டிங் ஃபெலோ. Very irritating fellow. What's your name? What's your name? Bro, how much time do you have? Tell bro. Don't they have here? Tell brother. Enemy psycho. Tell. What the fuck are you talking now? Enemy psycho. Enemy psycho. Get out of there, man. பாய், ஒன்று பண்ணலாம் பாய். ஸோ நான் சைலண்ட்டாக உள்ளே போகிறேன், ஓகேவா? இருட்டுலேயே அவன் கிட்ட போகிறேன், என்னதான் பண்ணுறான்னு பார்க்குறேன், ஓகேவா? பார்த்துக்கலாம். சேஃபாக இருங்க, ஓகேவா? சரி ஓகே, நீங்கள் சேஃபாக இருங்க. ஓகே, பார்த்துக்கிறேன். என்ன ப்ரோ கீழே ஃபோன்? இல்லை, வாட்ச் உங்கள் ஃபோனுக்கு பேட்டரி ஒன்று சொல்கிறாங்க. வாட்ச் சவுண்டு. லைட் ஆஃப் பண்ணுங்க. லைட் ஆஃப். Why are you coming inside? லைட் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. Oh, what the fuck is the light? Why are you coming inside? Where are you? buddies, நான் அவன்கிட்ட போயிட்டு இருக்கேன், எங்க இருக்கான்னு தெரியல. Where are you man? Where are you? ப்ரோ என்ன தண்ணி விட்டு போகிறான் ப்ரோ அவன்? எங்க பாய்? Come on, catch me. ப்ரோ அது படிக்கிட்டு தான் ப்ரோ போகிறான் அவன். Let's say, oh. ப்ரோ என் நெஞ்சிலே வச்சிட்டான். லைட்டாக லைட்டாக வலிக்குது ப்ரோ, பயங்கரமா. நினைக்கிறேன் பாய், அங்க பாருங்க பாய். என்ன ப்ரோ? ஏய் இவ்வளோ தைரியமாக பண்ணுறான் ப்ரோ. பாய், உங்க மேலேயே கை வச்சுட்டான்ல. உங்க பார்த்தா காண்டாவது எனக்கு. அவன் என்ன ப்ரோ பண்ணவன? அவன் ஏன் ப்ரோ இந்த மாதிரிலாம் பண்ணுறான்? தரமா உங்க மேலேயே கை வச்சுட்டான்ல. ஆமாம் ப்ரோ. இன்னைக்கு ஒன்று விடுறதா இல்லை. வாங்க ப்ரோ, கேர்ஃபுல் ப்ரோ. பாய் வாங்க பாய். எங்க பாய் போனா? தெரியல ப்ரோ. ஏய் ஃபக்கிங் சைக்கோ. ப்ரோ இதுக்குள்ள எப்படி ப்ரோ ஓடி முடியும் ப்ரோ? இதுக்கு என்ன போறது ப்ரோ? அவன் ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கு ப்ரோ. அதுக்குள்ள எங்க போனானே தெரியலையே.
கிளம்பிடலாமா? இன்னொரு நாள் ஆனால் கண்டிப்பாக வரலாம் ப்ரோ. கண்டிப்பாக வரோம், ஒன்று நான் விடுறதா இல்லை பாய். கிளம்பிடலாம் வாங்க. அந்த வழியே மறந்து போச்சு ப்ரோ. ப்ளீஸ் நாங்கள் வெளில போய்ட்டு இன்ட்ரோ எண்டிங் பேசிக்கிறோம். ஸோ பேச டைமே இல்லை, ஏன்னா இடம் ரொம்ப மோசமாக இருக்குது. நாங்கள் வெளில போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நாங்கள் வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய ஒரு இன்சிடென்ட் இங்கே நடந்துருச்சு. கடவுள் புண்ணியத்தில் எதுவும் நடக்கலை எங்களுக்கு. அதை வச்சு சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா என்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில படிச்சு எங்களுக்கு. கேட்குதா பாய் சவுண்டு? ஒன்று கேட்குது ப்ரோ. ப்ரோ அந்த காட்டுக்குள்ளே தானே போனான், இங்கே எப்படி திருப்பி வந்தான்? நம்மளை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு நம்ம அவனை எதுவுமே பண்ணலையே ப்ரோ. ஆக்சுவலாக யார் பாய் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு? அதான் ப்ரோ. அவன் எதுக்கு இங்கே வந்து வாழணும்? நருட்டோல என்ன பண்ணுவாங்க ப்ரோ? வீடியோ ஏன் பாய் நீங்கள் வேற ப்ரோ. அவன் தான் அந்த காட்டுக்குள்ளே தானே ப்ரோ ஓடனா, அதுக்கப்புறம் எப்படி ப்ரோ நம்ம இப்போ திருப்பி இங்கே வந்தான்? ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாத அளவுக்கு எங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒன்றும் ஆகலை எங்கள் 2 பேர்த்துக்கும். என்ன ப்ரோ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? கேமரா கொடுங்க, நீங்கள் சொல்லுங்கள். ப்ரோ நம்ம 2 பேர் சேர்ந்து ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணுறோம். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு வீடியோவே பெரிய வரவேற்பா இருக்கா? வரவேற்பா இருக்கு. இல்லாமல் எப்படி சொல்கிறேன்னே இப்போ தெரில ப்ரோ. ரொம்ப வந்து எஃபர்ட் போட்டு எடுத்திருக்கோம். அதுவும் இல்லாமல் இடமும் வேறு லெவலு, இங்கே நடந்த சம்பவம்லாம் அதோட வேறு லெவலு. அதுக்கு மேலே வேறு என்ன சொல்கிறேன்னு தெரில ப்ரோ எனக்கு. இப்போ நாங்கள் என்ன சொல்லணும்னே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் நின்றுட்டுருக்கோம் நாங்கள் 2 பேரும். கடவுள் புண்ணியத்தில் உயிர் பொழைச்சி வந்ததே பெரிய விஷயம். ஆனால் இப்போ கூட நாங்கள் ஒரு சேஃப் இல்லாத இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் வெளியே போய் பேசுகிறோம் தான் சொல்லிட்டு இருந்தோம். நாங்கள் வீடியோ எடுத்த பில்டிங்க்கு முன்னாடியே தான் நின்று நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். என் கூட சேர்ந்து உங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோ தானே ப்ரோ? ஆனால் ப்ரோக்கு ஃபஸ்ட்டு என் கூட சேர்ந்து பண்ணுற ஃபஸ்ட் வீடியோவே பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு. அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரோக்கு எப்படி கடவுள் புண்ணியத்தில் எதுவும் நடக்கல. ஸோ இனிமேல் எதுவும் நடக்காதுன்னு நம்புகிறேன். ஏன்னா காட்டுக்குள்ளே போனவன் எப்போ வேணாலும் ரிட்டர்ன் வரலாம். அவன் யார் என்ன ரகம்னே தெரில. எது நடக்காதுன்னு சொல்லாதீங்க. நடந்தாலும் நம்ம அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். கண்டிப்பாக விடுறதா இல்லை. கண்டினியூஸாக எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நானும் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகிடும், தைரியம் வந்துடும். ப்ரோவோட சேனலோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய்ட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவரும் இனிமேல் வரப்போகிற வீக்ஸில் பேய் வீடியோ கண்டினியூவாக பண்ண தான் போகிறாரு. தரமான அள்ளு விடும் வெறித்தனமான பேய் வீடியோஸ்லாம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ண தான் போகிறோம். ஸோ 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா எங்கள் 2 பேரையும் நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள். எதுவும் சொல்ல நினைக்கிறீங்க ப்ரோ? அவ்வளோதான் ப்ரோ, நீங்களே என்ன சொல்லிட்டீங்க. ஓகே பரவாயில்ல, சொல்லுங்கள். முடிச்சுக்கலாம் ப்ரோ. ஆல்ரெடி வீடியோ லென்த்தாக போகுது. எல்லாரும் வந்து கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் எங்கள் 2 பேர் சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிச்சுக்கலாமா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, நம்ம சேனலை போய்ட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய்ட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளை நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு நல்ல வீடியோவில், ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில், ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா லவ் யூ ஃப்ரம் பிசி பிரசாந்த், சித்திக் ப்ரோ. டாடா லவ் யூ, பாய். நம்ம சேனல்ல ஒரு குட்டி அப்டேட். நம்ம சேனல்ல புதுசா ஒரு முயற்சியை தொடங்கியிருக்கோம். இந்த முயற்சி மூலியமா கஷ்டப்படுற எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ண போறோம். உங்களோட பங்கும் இதுல இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நம்மளால ஒரு 4 பேர் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தா அது நமக்கு தான் பெருமை. உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க தாராளமா பண்ணலாம். மத்த டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போயிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நம்ம சேனலை போயிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.